ரசூலா ஜாயின் பண்றான், சேர்ந்துக்கோங்க வேலையில, அவங்ககிட்ட இருந்து புடுங்கல. அப்போ அந்த கிலாஃபத்து அந்த கிப்லா புடுங்கல. மதீனாவுக்கு போறாங்க, போன உடனே 16 மாசம் எங்க தொழுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கேயே தான் தொழுகிறாங்க. தொழுத உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போய் இதையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அது அல்லாஹ் குர்ஆன்ல அவங்க போன உடனே அல்லாஹ் ஒரு வசனம் இறக்குறான் 24 அத்தியாயத்தில் 55. உங்களில் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகிறார்களோ அவர்களை அவர்களுக்கு முன்னிருந்தோரே அருளுக்கு, அதாவது பூமிக்கு எந்த இடத்துலையும் அருள் இருந்தால் வருது, ஆட்சியாளர்கள் ஆக்கியது போல் ஆக்கி வைப்பதாகும். அப்போ ரசூலா என்ன சொல்றான், இதுக்கு முன்னாடி பூமியில் ஆட்சி பண்ணாங்களா அந்த மாதிரி யூதர்களை பார்த்து இந்த வசனம் பேசுது. அவர்களுக்காக பொருந்து கொண்ட என்னுடைய மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி அழியாமல் பாதுகாப்பேன், அதாவது இந்த கிலாஃபத்தை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி யூதர்களை பார்த்து பேசுறான். அவர்களின் அச்சத்தை போக்கி அமைதியை அடைந்து வாழும்படியும் மாற்றி விடுவதாகவும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கான். இந்த வாக்குறுதி கொடுக்குறான். இந்த வசனத்தை வச்சு தான் நமக்கு இனி தவறாக விளக்கம் சொல்றாங்க. அதாவது நாம எதுவும் செஞ்சிடக்கூடாது, இந்த நம்பிக்கை கொண்டு நல்லறமா நாம செஞ்சோம்னா என்ன கிடைக்கும், அதுவா கிஃப்டா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது அந்த மாதிரி பேசுற வசனம் கிடையாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான்ல, வார்த்தைகளை அதற்குரிய இடங்களில் இருந்து மாற்றாதீங்க அப்படிங்கிறான். இதை ஆலிம்கள் மட்டுமே பண்ணுவாங்க இந்த வேலையை. இது இதே தான் அவங்களும் பண்ணாங்க. அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், கிலாஃபத்துங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன்னா மூமின்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்களான்னு